கலைஞர் ஒரு எழுத்தாளர், கலைஞர் ஒரு பேச்சாளர், கலைஞர் ஒரு கவிஞர், கலைஞர் ஒரு திரை வசனகர்த்தா, கலைஞர் ஒரு பேரியக்கத்தின் தலைவர், கலைஞர் முறை செய்து காப்பாற்றிய முதலமைச்சர், கலைஞர் போர்க்குணமிக்க எதிர்க்கட்சி தலைவர், கலைஞர் தேசிய அரசியலின் திசைகளை தீர்மானித்தவர். இதையெல்லாம் சேர்த்து கலைஞரை பத்தி ஒரே வார்த்தையில சொல்ல முடியுமா? ஏன் முடியாது. அவரோட பன்முகத்தன்மையை ஒரே ஒரு வார்த்தையால சொல்லணும்னா போராளி. ஆமா, கலைஞர் ஒரு போராளி. மகிழ்ச்சி என்பது போராட்டம்னு சொன்னாரு கார்ல் மார்க்ஸ். என்னோட பணிங்கிறது செங்குத்தான மலையில தலைகீழா ஏறினதுன்னு சொன்னாரு தந்தை பெரியார். இந்த பேராசான்களின் வார்த்தைகளுக்கு தமிழக அரசியலில் ஒரு உருவம் கொடுக்கணும்னா அதுதான் முத்தமிழறிஞர் கலைஞர். 14 வயசுல ஓடி வந்த இந்தி பெண்ணே நீ நாடி வந்த கோழை நாடு இதுவல்லன்னு கொடி பிடிச்சு நரம்பு தெறிக்க கோஷம் போட்டான் ஒரு சின்ன பையன். இவன் தான் நாளை தமிழினத்தை காக்க போற